Hi friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் MS டார்கெட் TNPC. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 10th பாலிட்டியில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு. இந்த லெசனில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸும் லைன் பை லைனாக நீங்கள் படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடுங்க லைன் பை லைனாக. அதில் டிஎன்பிசிக்கு எந்த கொஷின் கேட்பாங்களோ அதை நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணாமல் படிக்கணும். அதாவது லைன் பை லைனாக படிக்கிறது இம்பார்ட்டண்ட். எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வருமோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கணுன்றதுக்காக தான் நான் ஹைலைட் பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் புக்கில் போய்ட்டு ஒரு டைம் படிங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுனால எடுங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு புக்கில் ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். தென் அடுத்தடுத்த கிளாஸில் எப்படி நான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுன்றதும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுப்பேன். அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் கூட ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க, நான் எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவங்க என்ன பண்ணலாம், நீங்கள் பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கலாம். தென் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எடுக்க டைம் இருக்காது, ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க, இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்கே இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். அவங்க என்ன பண்ணலான்னா புக்லேயே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டுன்றவங்க நீங்கள் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கணும் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எக்ஸாம் டைமில் அந்த லாஸ்ட் 10 days 20 days இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது கை கொடுக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். அதனால் தமிழ் புக்கில் படித்தா கூட பரவாயில்ல. ஆனால் ஜிஎஸ் நீங்கள் நோட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா எதை படிக்கிறன்றது ஒரு கன்ஃபியூஷன். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க, ஆனால் ரிவிஷன் எதை பண்ணுறதுன்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ்குள்ளே கண்டென்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுவே நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுன்றதும் நான் ஃபர்தராக வீடியோ ஒன்று தனியாக போடுறேன். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 2 இல்லைனா பார்ட் 3 வீடியோ வர மாதிரி நமக்கு கிளாஸ் போகும். ஏன்னா கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக 3 வீடியோவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் இருக்கும். இப்போது ஒரு பார்ட் 2 இல்லைனா பார்ட் 3 வீடியோ வரைக்கும் தான் போகும், அதிகபட்சமாக போகாது. ஓகேங்களா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்படுதல் என்னென்ன பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாகிருக்கு, அதுக்கப்புறம் அதோட சிறப்பு கூறுகள், அடிப்படை உரிமைகள், அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லா கவனிங்க, பாயிண்ட்ஸ் மைண்டில் நிறுத்துகிற மாதிரி தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் வீடியோவை பார்த்தா மட்டும் போதும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா வீடியோ மைண்டில் நிற்காது. நிறைய பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறீங்க, அது ஏன்னு தெரியல. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கிளாஸ் கவனித்தோம்னா அதுக்கான பலன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் புரியும். நீங்கள் பாதியிலே நிறுத்திட்டு போனால் புரியவே புரியாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் கிளாஸ் நல்லா ஃபுல்லாக கவனித்து முடிச்சிடுங்க. நானும் கிளாஸ் முடித்த உடனே டார்கெட்டுக்கான டெஸ்ட் தனித்தனியாக வரும். ஓகேங்களா, அதனால் கிளாஸ் நான் வீடியோஸ் கொடுக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அறிமுகம் பார்க்கலாம். அறிமுகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாட்டும் நிர்வாகமானது எதன் அடிப்படையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டின் நிர்வாகமானது அரசியலமைப்பை தான் அடிப்படையாக கொண்டு இருக்குது. ஓகேங்களா, நிர்வாகம் ஒரு நாட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னா அந்த நாட்டின் அடிப்படை சட்டத்தை தான் வச்சு என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அச்சாணி எதுன்னு சொல்கிறாங்க, அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டின் நிர்வாகம் எப்படி இருக்கும், அந்த நாட்டில் இருக்கிற அரசியலமைப்பை பொறுத்து தான் இருக்கும். அதுபோல் ஒவ்வொரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் அச்சாணின்னு எதை சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பை சொல்கிறாங்க. இந்த அரசியலமைப்பெல்லாம் எப்போ வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு கொஷின் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இல்லைங்களா. இந்த அரசியலமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் வந்தது. இப்போ இந்த அரசியலமைப்பே இல்லை, சட்டமே இல்லைன்னா மக்கள் தவறு செய்கிறது அதிகமாகும். ஓகேங்களா, அரசியல் அமைப்பு சட்டம்லாம் இருக்கிறதுனால தான் இதன்படி நடக்கிறாங்க மக்கள். ஓகேங்களா, ஒழுக்கம் என்பது மக்களுக்கிடையே கரெக்டாக இருக்குது. அதனால் அரசியல் அமைப்பு என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கு அச்சாணின்னு எதை சொல்கிறாங்க, அரசியல் அமைப்பை சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு நாட்டின் நிர்வாகம் எதன் அடிப்படை கொள்கைகளை சார்ந்து இருக்கும்னா அடிப்படை சட்டம், அந்த அரசியல் அமைப்பு தான் சார்ந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு அறிமுகத்தில் பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட். ஓகேங்களா, ஒரு நாட்டின் நிர்வாகம் எதை சார்ந்திருக்கு, அரசியல் அமைப்பை சார்ந்திருக்கு. நாட்டின் முன்னேற்றத்துக்கு எது அச்சாணி, அரசியல் அமைப்பு அச்சாணி. அரசியலமைப்புன்ற கொள்கை முதல்ல எந்த நாட்டில் கொண்டு வந்தாங்க, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கொண்டு வந்தாங்க. இதில்
இந்த கொஷினும் டிஎன்பிசி கொஷின் தான், இந்த கொஷினும் டிஎன்பிசி கொஷின் தான். ஓகேங்களா? முதலில் அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய நாடு எது? அமெரிக்கா, இங்கிலாந்து, யூகே இது மாதிரி கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? அமெரிக்காவை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகேங்களா? அதனால் நான் கிளாஸ் எடுத்துருவேன். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷினும் நான் சொல்லிவிடுவேன். எதெல்லாம் ஹைலைட்டடாக படிக்கணும் விடாமன்றதும் நான் சொல்லிவிடுவேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிமுகத்தில் 3 பாயிண்ட்டு தான். ஒரு நாட்டின் நிர்வாகம் அரசியலமைப்பை சார்ந்திருக்கு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்துக்கும் காரணம் எது? அரசியலமைப்பு தான். அதனால் என்ன சொல்கிறாங்க? அச்சாணின்னு சொல்கிறாங்க அரசியலமைப்பை. ஒரு நாட்டின் முன்னேற்றத்தின் அச்சாணி அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எங்கே தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் மைண்டில் நிறுத்திக்கங்க. கிளாஸ் எடுக்கும் போதே கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் புக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு டஃப்பாக இருக்காது. அடுத்து அரசியலமைப்பின் அவசியம். நமக்கு ஏன் அரசியலமைப்பு தேவை? ஓகேங்களா? அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அவங்களுக்குன்னு நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் அமைப்பை வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது ஏன்னா குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் அடிப்படை கொள்கைகளை என்ன பண்ணியிருக்கு? அரசியலமைப்பு வகுத்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மக்கள் வாழறதுக்கான அடிப்படை கொள்கைகளை அரசியலமைப்பு வகுத்து கொடுத்துருக்கு. அது ஒவ்வொரு மக்களாட்சினும் அவங்களுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வச்சுருப்பாங்க. இப்போ இந்தியாவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டங்கள் இருக்கும். இப்போ அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னால் அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டங்கள் இருக்கும். ரஷ்யானா அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கும். இதுபோல் எல்லாருமே ஒரே அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாரி அரசியலமைப்பு சட்டம் என்ன பண்ணியிருப்பாங்க? மாற்றி அமைச்சிருப்பாங்க. நம்மளும் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை எழுதும்போது பல நாடுகளை ரெஃபரன்ஸ் பண்ணி தான் எழுதியிருப்போம். ஓகேங்களா? இப்போது அரசியலமைப்பு இந்த இந்தியன் பாலிட்டிலாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவான கதைகள் தான். சுதந்திரம் பெறதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள்னால் நம்மளோட முன்னோர் தலைவர்கள்லாம் நிறைய போராடி தான் சுதந்திரம் பெற்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஆங்கிலேயர்கிட்டேருந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நம்ம நாடு ஒரு குறிப்பிட்ட அரசியலமைப்பை ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டை கொண்டு போகணுன்றது தான் அவங்களோட கருத்தாக இருந்தது. அந்த முன்னோர்கள்லாம் எப்படி சுதந்திரம் வாங்கினாங்க இல்லைங்களா? அதோட பார்ட்டுலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஐஎன்எம்மில் கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்லாம் கவர் ஆகும். ரொம்ப முன்னாடி படிக்கிறது தான் ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் ஐஎன்எம் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம ஆங்கிலேயர்கிட்ட எப்படி போராடி சுதந்திரம் பெற்றோன்றது ஐஎன்எம்மில் படிப்போம். அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் படிப்போம். சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் அந்த 15 அதுக்கப்புறம் கொடி இது போலலாம் வருது இல்லைங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு தலைவர்கள் மூலிமா உருவாக்கியிருப்பாங்க. அதை பற்றி படிக்கிறது தான் அரசியலமைப்பு. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 2 பாயிண்ட் முடிச்சிட்டோம். அறிமுகம் பார்த்துட்டோம், அரசியலமைப்பின் அவசியம் பார்த்துட்டோம். அரசியலமைப்பு இருந்தால் தான் மக்கள் வாழ விரும்பும் வகையில். ஓகேங்களா? இப்போ அரசியலமைப்பே இல்லைன்னா எப்படி கட்டுப்பாடோட மக்கள் வாழ முடியாது இல்லைங்களா? நிறைய தவறுகள் உருவாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதனால் அரசியலமைப்பு மிக மிக அவசியம். அடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இப்போ நம்ம அவசியம்னு நம்ம பார்த்துட்டோம், அறிமுகமும் பார்த்துட்டோம். அரசியலமைப்பு எவ்வாறு உருவாச்சு? ஓகேங்களா? அதை பற்றி தான் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அரசியலமைப்பு எவ்வாறு உருவானது? அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அமைச்சரவை தூதுக்குழுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த அமைச்சரவை தூதுக்குழு கீழ் தான் பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த அமைச்சரவையின் தூதுக்குழுவில் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு 3 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், கிரிப்ஸ்னு ஒரு 3 தலைவர்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கீழே இந்திய அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்டது தான் என்னதுன்னா இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைச்சரவை தூதுக்குழு வந்தது இல்லைங்களா? அது கேபினெட் தூதுக்குழுன்னு சொல்லுவாங்க. இது கூட கொஸ்டின் அரைஸ் ஆகும். கேபினெட் தூதுக்குழு என்ன பண்ணுன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையை அமைச்சு அவங்க தான் அரசியலமைப்பை உருவாக்கியிருப்பாங்க. இது எப்போ அந்த அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா வந்தாங்கன்னா 1946ஆம் ஆண்டு. 1946ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்திருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு மெம்பர்ஸ்லாம் வேணும்ல. மெம்பர்ஸ் இருந்தால் தானே அரசியலமைப்பு சட்டத்தை எழுத முடியும்.
அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த மெம்பர்ஸ்லாம் செலெக்ஷன் பண்ணாங்க பார்த்திங்கன்னா, மொத்தமாக ஒரு 389 உறுப்பினர்கள். 389 உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணான்னா, 292 பேர் எங்கேருந்து எடுத்தாங்கன்னா மாகாண பிரதிநிதிகள். அப்போல்லாம் வந்து சுதேச நாடுகள், அப்புறம் பெரிய நாடு, சின்ன நாடு, ஓகேங்களா, குட்டி குட்டி பிரதேசங்கள் இது போலலாம் இருந்தது. அது மாகாணங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ மாவட்டம், அதுக்கப்புறம் மாநிலம், அது மாதிரி சொல்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மாகாணம் சொல்லுவாங்க. மாகாண பிரதிநிதிகள் 292 பேர். அதுக்கப்புறம் சுதேச அரசுகள், அந்த குட்டி குட்டி சுல்தான்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு 93. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பலுசிஸ்தான் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்லேருந்து ஒரு 3 பேர். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 389 உறுப்பினர்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எப்படி படிக்கணும்னா, அரசியல் நிர்ணய சபையில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? 389 உறுப்பினர்கள். அதில் 292 பேர் பார்த்திங்கன்னா மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். அடுத்து பாருங்கள், மாகாண முதன்மை ஆணையர்கள் ஒரு 3 பேர், பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர், ஓகேங்களா. மொத்தமாக 389 பேர் என்ன இருக்காங்க, அந்த கூட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து உருவாயிடுச்சு. ஒரு தூதுக்குழு வந்தாங்க, கேபினெட் தூதுக்குழு வந்து இந்தியாவுக்கு 1946 வந்தாங்க. வந்து அவங்க மூலயமா என்ன பண்ணாங்க, இந்திய அரசியல் நிர்ணய சபைன்னு ஒன்று உருவாக்கினாங்க. அவங்க தான் வந்து சட்டத்தை உருவாக்குனாங்க. அவங்க வந்து எத்தனை உறுப்பினர்கள் அந்த சபையை கொண்டு இருந்ததுன்னா 389 பேர். அதில் 292 மாகாண பிரதிநிதி, 93 சுதேச அரசுகளின் கீழ் வந்த உறுப்பினர்கள், ஒருத்தர் மட்டும் பலுசிஸ்தான் சார்பில் வந்தவர், 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாகாண ஆணையர்களின் முதன்மை ஆணையர். மாகாண ஆணையர்களின் முதன்மை ஆணையர், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், அந்த முதல் கூட்டம் வந்து எப்போ நடைபெற்றிருக்கோம்னா 1946 டிசம்பர் 9 தான் வந்து கூட்டம் நடைபெற்றிருக்கும். அந்த அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றிருக்கு? 1946 டிசம்பர் 9 தான் வந்து நடைபெற்றிருக்கும், ஓகேங்களா. இந்த அரசியல் நிர்ணய சபை வந்து கேபினெட் தூதுக்குழுவால் உருவாயிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 389 பேர் இருக்காங்க. அப்புறமா அதுக்கு தலைவர் வேணும் இல்லைங்களா. தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக வந்து ஒரு தலைவரை சூஸ் பண்ணாங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிகமாக தலைவர் சூஸ் பண்ணாங்க இல்லையா, அவர் பேர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியலமைப்பு கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது என்ன பண்ணுவார், அவர் வந்து இறந்துடுவார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி தற்காலிகமாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்கட்டும்னு சொன்னவர் வந்து பார்த்திங்கன்னா கிருபாலினின்னு ஒருத்தர், ஓகேங்களா. அவரும் ஒரு தலைவர் தான், ஆனால் புக்கில் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துட்டாங்க. இறந்த பிறகு நிரந்தரமாக ஒரு தலைவரை சூஸ் பண்ணாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர். தற்காலிக தலைவரும் ஒரு டிஎன்பிசி கொஷின். அப்புறம் முதல் கூட்டம் எப்போ நடைபெற்றது, அதுவும் ஒரு டிஎன்பிசி கொஷின். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் சூஸ் பண்ணாங்க இல்லையா, அதுவும் ஒரு டிஎன்பிசி கொஷின். இதில் துணைத் தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி. இப்போது பர்மனன்ட் தலைவர் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் துணைத் தலைவர்கள் சூஸ் பண்ணாங்க. HC முகர்ஜி, அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி. HC முகர்ஜி, அப்புறம் VT கிருஷ்ணமாச்சாரி. நீங்கள் எப்படின்னா இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே கதை மாதிரியே அப்படியே பார்த்துட்டு வரணும். ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவானது, அதோட அவசியம் என்ன, அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அதில் தலைவர்கள் யார் யார் இருந்தாங்க, தற்காலிக தலைவர் யார், நிரந்தர தலைவர் யார், துணைத் தலைவர் யார், அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அமர்வுகள் நடந்தது, 11 அமர்வுகள், 166 நாட்கள். இந்த 389 பேரும் என்ன பண்ணாங்க, அந்த கூட்டத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க எப்படி அரசியல் அமைப்பை உருவாக்குறது அப்படின்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது, ஓகேங்களா. அடுத்து இதில் பாருங்கள், இப்போது அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட வரைவு குழு யாரு கீழே வந்ததுன்னா BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் தான் வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது. இவர் தான் வந்து இந்திய அரசியல் அமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. வரைவு குழு தலைவர், அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர்னாலும் டாக்டர் அம்பேத்கர் தான், இந்திய அரசியல் அமைப்பின் தந்தைனாலும் டாக்டர் அம்பேத்கர் தான், ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணி வந்து BR அம்பேத்கர் கீழே கொடுக்கப்பட்டது, ஓகேங்களா. எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்திய அரசியலமைப்பை உருவாக்குனாங்க, ஓகேங்களா. பாயிண்ட்ஸ்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா
இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நிதானமாக எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அரசியல் அமைப்பின் அவசியம் என்னன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அறிமுகம் பார்த்தோம். அறிமுகத்தில் 3 பாயிண்ட் தான். அரசியல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டின் அச்சாணி. அது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் உருவானது. அரசியல் அமைப்பின் அவசியம் என்னன்னா, ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் அடிப்படை கொள்கைகளை வகுத்து கொடுத்தது. அதுதான் அரசியலமைப்பின் அவசியம். அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட் தூதுக்குழு இந்தியா வராங்க. இந்தியா வந்து அரசியல் நிர்ணய சபைன்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 389 உறுப்பினர்கள். அதில் 292 பேர் மாகாண பிரதிநிதி, 93 சுதேச அரசுகளிலிருந்து வந்தவங்க, ஒருத்தர் வந்து பலுசிஸ்தான், 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா மாகாண முதன்மை ஆணையர். இந்த கூட்டம் ஃபஸ்ட்டு எங்கே நடைபெற்றதுன்னா, அதாவது எப்போது நடைபெற்றதுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றிருக்கும். இதில் தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து கூட்டம் நடைபெற்றிருக்கும் போது இறந்துட்டுருப்பார். அவர் இறந்த பிறகு நிரந்தர தலைவர் தேவைப்பட்டது. ராஜேந்திர பிரசாத் அவர்களை வந்து சூஸ் பண்ணாங்க. நிரந்தர தலைவருக்கு அப்புறம் துணைத் தலைவர்கள் 2 பேரை சூஸ் பண்ணியிருப்பாங்க. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்கெல்லாம் சேர்ந்து அமர்வுகள் நடத்துகிறாங்க. 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்று மொத்தம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 2473 திருத்தங்கள் வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, BR அம்பேத்கர் தலைமையின் கீழ் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுது. இவர் தான் வந்து சட்ட வரைவு குழு தலைவர்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தையும் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு TNPSC கொஷின். ஓகேங்களா? இந்த திருத்தங்கள் அமர்வுகள் இதெல்லாம் கூட கேட்பாங்க. லைன் பை லைனாக வந்து இதில் கொஷின் கேட்காத பாயிண்ட்ஸே கிடையாது. அதனால தான் வந்து லைன் பை லைனாக படிங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளாஸை கவனித்தா மட்டும் போதும், பாயிண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும். நீங்கள் கிளாஸ் முடித்த உடனே அந்த ஆண்டு யார் யார் என்னென்ன பண்ணாங்க அந்த நேமில் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ஸ். அடுத்து பாருங்கள், இதில் அரசியலமைப்பு சட்டம் உருவாயிடுச்சுல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 22 பாகங்கள். அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபஸ்ட் டைம் இருந்தப்போ 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். ஓகேங்களா? 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எத்தனை இருக்குன்னா, இப்போ வந்து 25 பாகங்கள், அடுத்து 465 ப்ளஸ் இருக்கும் சட்டப்பிரிவுகள், அடுத்து 12 அட்டவணைகள் இருக்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் போது 22 பாகங்கள் இருக்கும், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் இருக்கும். இப்போ 25 பாகங்கள், 465 ப்ளஸ் சட்டப்பிரிவுகள், அப்புறம் 12 அட்டவணைகள் இப்போ இருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் புக்கில் இருக்கிறத பார்த்துங்க, அதிகமானதை அப்புறம் கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 1900 இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து எப்போது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அரசியல் நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. ஜனவரி 26 1950ஆம் ஆண்டு வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது வேறு, நடைமுறைக்கு வந்தது வேறு. இப்போது எல்லாமே ஓகேன்னு முதல்ல ப்ரூஃப், நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறேன்னா ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணுவாங்கள்ல, ஃபஸ்ட்டு வந்து ஓகே எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்குன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து நடைமுறைக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26. அப்போ தான் வந்து நம்ம குடியரசு தின விழா கூட கொண்டாடுவோம். ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். இப்போ நவம்பர் மாதம் என்ன வரும், தீபாவளி வரும். அப்போ நவம்பர் மாதம் அப்போ வந்து ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஜனவரி மாதம் பொங்கல் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு கூட நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். இதில் பாக்ஸ் கண்டென்ட் நீங்கள் கம்பல்சரி படிச்சிடணும். ஓகேங்களா? இருங்க, இந்த பாயிண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு வந்து அது முகவரியில் வரும். ஓகேங்களா? முகவரியில் இந்த பாயிண்ட் இதோடு முடிஞ்சது. இப்போ நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது. இப்போ வந்து என்ன இருக்குது, நிறைய இருக்குது.
நம்ம சிஸ்டமில் டைப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் டைப் ரைட்டிங் பண்ணலாம், பிரிண்ட் அவுட் எடுக்கலாம், நிறைய விஷயம் இப்போ வந்து டெக்னாலஜிக்கலாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஆமாம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா என்பவரால் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இதுவும் முக்கியம். ஓகேங்களா, இதுவும் வந்து டிஎன்பிசி கொஷின் தான். பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதப்பட்டது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்டா. இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பாணினா இத்தாலிய பாணி. எப்படி எழுதுனாங்கன்னா கைப்பட எழுதியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்ன இருக்குது? இப்போது உலகில் உள்ள எல்லா சட்டமும் பார்த்திங்கன்னா எழுதப்பட்டது, எழுதப்படாதது, இது போல் நிறைய இருக்கும். ஆனால் நம்மளது வந்து ஸ்ட்ராங்கானது, எழுதப்பட்டது, அப்புறம் மிகவும் நீளமானது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து சிறப்பு கூறுகள். இது வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க. அப்படி இல்லைனா வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் தவறான ஒன்று நீங்கள் சூஸ் பண்ண முடியும். உலகில் உள்ள எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களை விட மிகவும் நீளமானது நம்மளோட அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா, இதோட பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை. ஓகேங்களா, பல்வேறு நாடுகளிலிருந்து பெறப்பட்டவை. நம்மளோட அரசியலமைப்பு சட்டமானது நெகிழாத்தன்மையும் இருக்கும், நெகிழும் தன்மையாகவும் இருக்கும். ஓகேங்களா, நெகிழாத்தன்மை ப்ளஸ் நெகிழும் தன்மை ரெண்டுமே கொண்டதாக இருக்கும். கூட்டாட்சி அரசாங்கத்தை என்ன பண்ணுது, ஏற்படுத்துகிறது. கூட்டாட்சி அரசாங்கம்னா மத்திய மாநில ரெண்டு பேருக்கும் இருக்குது இல்லைங்களா, அந்த அரசுகள் ரெண்டு பேருக்கும் உறவு இருக்குது இல்லைங்களா, அதுதான் கூட்டாட்சி முறை. தனித்தனியான சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக ஆட்சி செய்வாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் தனியாக ஆட்சி செய்வாங்க. ரெண்டுமே வந்து ஒரு சில விஷயங்கள் சேர்ந்து தான் செய்வாங்க. இதை கூட்டாட்சி முறை அரசாங்கம்னு சொல்லுவாங்க. இந்தியா என்ன பண்ணால் சமய சார்பற்ற நாடு. அதுவும் இல்லாமல் சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. 18 வயது பூர்த்தி அடைந்தவங்களுக்கு வாக்குரிமையை வழங்குகிறது. மொத்தமே பாருங்கள், ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. உலகில் உள்ள அரசியலமைப்பு சட்டங்களை விட நம்மளது வந்து எழுதப்பட்டது எல்லா அரசியலமைப்பு சட்டங்களை விட மிகவும் நீளமானது. மற்ற நாடுகள்லாம் வந்து கருத்துக்கள் வந்து பெரும்பாலான நாடுகள்லேருந்து நம்ம பெற்றிருக்கோம். நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் நெகிழா தன்மையும் கொண்டது, நெகிழும் தன்மையும் கொண்டது. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்துகிறது. சமய சார்பற்ற நாடாக வந்து இந்தியாவை வந்து சமய சார்பற்ற நாடாக வச்சிருக்கு. சுதந்திரமான நீதித்துறையை வழங்குது. 18 வயது நிரம்பியவங்களுக்கு வாக்குரிமையை வழங்குகிறது. இதெல்லாம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ் மைண்டில் நின்றுருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து முகவுரையில் பாருங்கள். முகவுரையினை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பின் அறிமுகம்னு சொல்லுவாங்க, முன்னுரைன்னு சொல்லுவாங்க. முகவுரையை அறிமுகம், அரசியலமைப்பின் அறிமுகம், அப்படி இல்லைனா முன்னுரை, அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஷின் ஆல்ரெடி இந்த கொஷின் வந்திருக்கு. அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எதுன்னு கொடுத்துட்டு முகவுரையா, அடிப்படை உரிமைகளா, அடிப்படை கடமைகளா அப்படி கேட்பாங்க. ஓகேங்களா, முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. ஓகேங்களா, இது அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், முகவுரை வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்கன்னா 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்திருக்கு. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு அமைந்திருக்கு. இது எப்போ முகவுரையை ஏற்றுக்கொண்டாங்கன்னா 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22. 1947 ஜனவரி 22ஆம் நாள் வந்து அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இதில். ஓகேங்களா, 1946 நவம்பர் மாதம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அரசியல் அமைப்பை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 1947 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம முகவுரையை பார்க்குறோம். இது வந்து 1947 ஜனவரி 22. ஓகேங்களா, இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரி 22 தான் வந்து அரசியல் நிர்ணய சபையால் முகவுரை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். அதுவும் இந்த முகவுரையானது ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும். ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்திருக்காங்க. ஒரே முறை திருத்திருக்காங்க. ஓகேங்களா,
ஆனால் இதில் பாருங்கள் 42வது சட்ட திருத்தம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1976 42வது சட்ட திருத்தம் உள்ளே போகும்போது நிறைய நம்ம இந்த சட்ட திருத்தத்தை படிப்போம். இது வந்து ரொம்ப 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 முக்கியமான சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. அந்த சட்ட திருத்தத்தின்படி முகவுரையில் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்துருக்காங்க. இதில் முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா இந்திய மக்களாகிய நாம்னு ஸ்டார்ட் ஆகும். சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுன்ற சொற்களை வந்து முகவுரையில் ஆட் பண்ண திருத்தம் என்னன்னு கேட்பாங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தம். அப்புறம் இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு முகவுரை கூறுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போது இதை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. இப்போது சமதர்ம ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. நாம் என்ன பண்ணணும்னா இதை கரெக்டாக பொருத்தணும். இறையாண்மை மிக்க சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்றதை மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை சொற்களை மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க இல்லையா, அதை வந்து ஜம்பிள் வேர்ட்ஸ் சொல்லுவாங்களே, மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இதை கரெக்ட் பண்ணி எழுதணும் லைனாக. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பு முகவுரை கூறுகிறது. ஓகேங்களா, அந்த 5 பாயிண்ட் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு, இந்த 5 பாயிண்ட் வந்து லைனாக வரணும். ஓகேங்களா, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. கொஷினே அப்படி தான், இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்குறாங்க, வேறு மாதிரி மாற்றி கேட்குறது கிடையாது. அதனால் இதை நீங்கள் இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா இறையாண்மை தான், செகண்ட் சமதர்மம், 3வது சமய சார்பற்ற, 4வது ஜனநாயக, 5 குடியரசு அப்படின்ற பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் மைண்டில் நிற்கணும். ஏன்னா இது டிஎன்பிசியில் இது மாதிரி தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுபோல் இந்திய மக்களாகிய நாம் இந்த வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. முகவுரை எப்படி ஸ்டார்ட் ஆகுது, இந்திய மக்களாகிய நாம். அதுக்கப்புறமா வந்து 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி எந்த சொற்கள் ஆட் பண்ணாங்க, 3 புதிய சொற்கள் ஆட் பண்ணாங்க. அது என்னென்ன சொற்கள் அப்படின்றதும் கொஷின் வரும். ஓகேங்களா, முகவுரை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன 3 முக்கிய முழக்கங்களாக இந்திய அரசியலமைப்பின் முகவரிக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய முக்கிய முழக்கங்களாக இருந்திருக்கு. இது வந்து அரசியலமைப்பின் முகவரியில் முக்கியத்துவம் அதற்கு கொடுத்துருக்காங்க. என்ன வேர்ட்ஸ்னால் 3 முக்கிய வேர்ட்ஸ், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 3ஐயும் மாற்றி கூட அந்த முகவரியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்கன்னு அதில் கொடுத்துருவாங்க ஆப்ஷனில். நீங்கள் தான் வந்து நம்ம படித்த மாதிரியே இருக்குன்னு 2 கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரெஞ்சு புரட்சின்னு வந்தால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், முகவுரைன்னு வந்தால் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடுன்னு படிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து குடியுரிமை. குடியுரிமை பார்க்கலாம். குடியுரிமையில் பார்த்திங்கன்னா வந்து சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. இது வந்து கொஷின் கேட்பாங்க. சாரிங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் கேட்பாங்க. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நகர அரசில் வசிப்பவர் என்பதாகும். நகர அரசில் வசிப்பவர். சிவிஸ் என்பது, சிட்டிசன் என்பது ஒரு நகர அரசில் வசிப்பவர். அது எந்த சொல்லிலிருந்து வந்திருக்கு, லத்தீன் என்னும் சொல்லிலிருந்து வந்திருக்கு. நமக்கு இந்திய அரசியலமைப்பு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. அடுத்து குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா பகுதி 2 சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை. சட்டப்பிரிவுனா ஒன்றும் இல்லைங்க, ஆர்டிக்கல், சரத்து, பிரிவு, சட்டப்பிரிவு எல்லாமே ஒன்று தான், போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பார்ட்ஸ் பகுதினா வேறு வேறு. ஓகேங்களா, அட்டவணை என்பது வேறு. பகுதி 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது. இந்த நம்பர்ஸ்லாம் தான் நீங்கள் ஒரு 2-3 டைம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா, குடியுரிமைனா பகுதி 2. ஓகேங்களா, அதில் வந்து சட்டப்பிரிவுகள் 5லிருந்து 11 வரை குடியுரிமையை பற்றி சொல்லுது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்ஸ் பாருங்கள். சிட்டிசன் என்னும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. அதற்கான மீனிங் வந்து ஒரு நகர அரசில் வசிப்பவர். இந்தியா நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா பாகம் 2 சட்டப்பிரிவு 5லிருந்து 11 வரை குடியுரிமை பற்றி விளக்குகிறது. அவ்வளோதான் அந்த பாயிண்ட்ஸு.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை சட்டம் வந்து எப்போ வந்தது? 1955 வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து என்ன சொல்லுதுன்னா குடியுரிமையை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் பற்றி சொல்லுது. குடியுரிமையை எவ்வாறாக பெறலாம்னா 5 முறை மூலம் பெறலாம். குடியுரிமை வந்து 3 முறை மூலம் இழக்கலாம். இந்த 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டமானது குறைந்தபட்சம் 8 முறை திருத்தப்பட்டிருக்கு. எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்க? 8 முறை திருத்தப்பட்டிருக்கு. இது ஆல்ரெடி கொஷினில் அரைஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இயற்றப்பட்டது தான் என்னது? குடியுரிமை சட்டம். இது குடியுரிமை பெறுதல் இழத்தல் பற்றி சொல்லுது. 8 முறை திருத்திருக்காங்க இது. அப்புறம் பாருங்கள், குடியுரிமை பெறுதல் எது மூலயமா பெறலாம்? 5 முறை பெறலாம். பிறப்பின் மூலம் பெறலாம், வம்சாவளி மூலம் பெறலாம், பதிவின் மூலம் பெறலாம், இயல்புரிமை மூலம் பெறலாம், பிரதேச நாடுகளின் இணைவின் மூலம் பெறலாம். எவ்வாறு பெறலாம்னு பார்க்கலாம் வாங்க. 1950 ஜனவரி 26 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் என்னது? இந்திய குடிமகனாக கருதப்படுவார். ஓகேங்களா? பிறப்பின் மூலமாக நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் இங்கே பிறந்திருந்தீங்கன்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்தியாவோட குடிமகன் தான். பிறப்பின் மூலம் பாருங்கள், 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பின்னரோ இந்தியாவில் பிறந்திருந்தீங்கன்னா பிறப்பின் மூலம் இந்திய குடிமகன் ஆவறீங்க. பிறப்பின் மூலம். அடுத்து பாருங்கள், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். வம்சாவளி மூலம் எப்படின்னா ஜனவரி 50 அதாவது 1950 ஜனவரி 26 அன்று அல்லது அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், அதற்கு அப்புறம் அவங்க வந்து வெளிநாட்டில் பிறந்திருக்காங்க, ஆனால் அவரோட அப்பா மட்டும் இந்தியாவில் பிறந்திருக்கணும். ஓகேங்களா? அன்றோ அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்தியா குடிமகனாக இருக்குந்தா அவர் வம்சாவளி மூலமா குடியுரிமை பெறுவாராம். 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ வெளிநாட்டில் பிறந்திருந்தார்னா, ஆனால் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருந்தாருன்னா அவர் வம்சாவளி மூலயமா பெறுவாங்க. பிறப்பின் மூலம் என்ன பார்த்தோம்? 1950 ஜனவரி 26 இந்தியாவில் பிறந்திருந்தா இந்திய குடிமகன். இதுவே வந்து வெளிநாட்டில் பிறந்திருந்து அவங்க அப்பா இந்திய குடிமகனாக இருந்தால் வம்சாவளி மூலமாக அவரும் வந்து இந்திய குடிமகனாக அவருடைய மகனும். போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஈஸி தான். அடுத்து பதிவின் மூலம். ஒருவர் இந்திய குடியுரிமை கோரி கரெக்டான டாக்குமெண்ட் வச்சு அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? அது மூலயமா பெறதான் வந்து பதிவின் மூலம் பெறுறது. அடுத்து இயல்புரிமையின் மூலம் பெறுறது. ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசிற்கு இயல்புரிமை கூறி விண்ணப்பத்தின் மூலம் இந்திய குடியுரிமை பெறுத்தல். ஓகேங்களா? அது 2 பதிவின் மூலமும் இயல்புரிமை மூலமும் டாக்குமெண்ட்ஸ் வேணும். ஓகேங்களா? பிரதேச இணைவின் மூலம் பிற நாடுகள் பகுதிகள் இந்தியாவுடன் இணையும் போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய குடிமகனாக ஆயிடுவாங்க. ஓகேங்களா? பிற நாடுகள் வந்து இந்தியாவுடன் இணையும் போது அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக இந்திய குடிமகன் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். 5 வகை மூலம் குடியுரிமை பெறுதல், 3 வகை மூலம் குடியுரிமை இழத்தல். பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், பதிவின் மூலம், இயல்புரிமை மூலம், பிரதேச நாடுகள் இணைவின் மூலம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடியுரிமை பெறுதல். இப்போ அடுத்து நம்ம குடியுரிமை இழத்தல் பற்றி பார்க்க போகிறோம். குடியுரிமை இழத்தல் வந்து பார்த்திங்கன்னா 3 வழிகளில் வந்து இழக்கலாம். என்னதுன்னா, ஒரு குடிமகன் தானாகவே வந்து, இதுவும் குடியுரிமை சட்டம் 1955 படி தான். குடியுரிமை துரத்தல், அவங்களே வந்து துரத்தல், அப்புறம் முடிவுரை செய்தல், இழத்தல். இந்த பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஒரு குடிமகன் தாமாக வந்து தனது உரிமையை துரத்தல். எனக்கு வேண்டாம், நான் வெளிநாட்டில் அந்த சிட்டிசன்ஷிப் பெற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ வேறு எங்கன்னா போகிறாங்க, அமெரிக்காவுக்கு வேலை செய்ய போகிறாங்க, அங்கேயே அவங்க வந்து லைஃப் செட்டில் ஆகுதுன்னா அவங்க இந்திய குடியுரிமையை வேண்டான்னு சொல்லிட்டு கூட அவங்க அங்கே போய் வாங்கிக்கலாம். அடுத்து பாருங்கள், வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும். ஓகேங்களா? முடிவுரை செய்தல். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன், அவங்களா வந்து துறக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, வேறு நாட்டில் நீங்கள் குடியுரிமை பெற்றாவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துடும். ஓகேங்களா? 2 பாயிண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இழத்தல். இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற குடிமகன். இயல்புரிமைனா எதனா ஒரு டாக்குமெண்ட் வச்சு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, குடியுரிமையை பெற்றிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மோசடி செஞ்சவங்க, இல்லை தவறான நபராக இருக்கலாம், எதிரி நாட்டுடன் வாணிகம் செய்பவராக இருக்கலாம். அது மாதிரி வந்து அவங்க தவறானவங்கன்னு தெரிஞ்சாவே என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு வந்து அதை பார்த்து என்ன பண்ணும், இவங்க தவறானவங்க தான் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க குடியுரிமையை இழக்க செஞ்சிடும். ஓகேங்களா? 3 முறை மூலம் இழத்தல், 5 முறை மூலம் பெறுதல். ஓகேங்களா? ஒரு குடிமகன் தானாக முன்வந்து துரத்தல், அப்புறம் முடிவுரை செய்தல், இழத்தல் என 3 முறை மூலம் குடியுரிமையை இழக்கலாம். ஓகேங்களா?
அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள், அடிப்படை உரிமைகள். அடிப்படை உரிமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாயிண்ட்ஸோடு வந்து நம்ம இந்த வீடியோவை எண்ட் பண்ணிடலாம். அடுத்து வந்து செகண்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற லெசன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 3 12 ஆர்டிக்கல் வந்து 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகின்றன. குடியுரிமை வந்து பார்த்திங்கன்னா பகுதி பாகம் அது எல்லாமே ஒன்று தான். அது 2. அதில் என்ன பார்த்துருப்போம், 5லிருந்து 11 வரைக்கும் இருக்கிற சட்டப்பிரிவுகள் குடியுரிமையை பற்றி சொல்லுது. இங்கே அடிப்படை உரிமை வந்து பார்த்திங்கன்னா 12லிருந்து 35 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? அடிப்படை உரிமைகள் பார்த்திங்கன்னா முதல்ல 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். இப்போ 6 மட்டும்தான் இருக்குது. இந்த அடிப்படை உரிமை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் மகாசாசனம் சொல்கிறாங்க. இந்தியாவின் மகாசாசனம் தான் வந்து அடிப்படை உரிமை. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா அடிப்படை உரிமையில் ஆர்டிகல்ஸில் தான் நிறைய கொஷின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது, இப்போ 6 தான் இருக்குது. அரசியலமைப்பின் பகுதி 3 என்னன்னு சொல்கிறாங்கன்னா அடிப்படை உரிமையை இந்தியாவின் மகாசாசனம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பாருங்கள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை 32 இருக்குது இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக், நல்லா பார்த்துக்கோங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை வந்து எப்படி சொல்லுவாங்க, நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரம் எதற்கு இருக்குன்னா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இரண்டுக்குமே வந்து 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் வந்து இருக்குது. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே நீதி பேராணைகளை வெளியிடும் உரிமை இருக்குது. இது வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லியிருப்பார். அது இல்லாமல் சட்டப்பிரிவு 32 வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே ரொம்ப முக்கியம், எல்லாமே ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அதனால தான் இது வந்து லைன் பை லைனாக வந்து 10th பாலிட்டியே படிங்கன்னு சொல்கிறது. இதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. இந்த நீதி பேராணை அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்குது, உயர்நீதிமன்றத்துக்கும் இருக்குது. இதை வந்து உச்சநீதிமன்றத்தை வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல் 32 வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்து அந்த நீதி பேராணைகள் 5 வகையான நீதி பேராணைகள் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அது என்னென்னு பாருங்கள். ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை என 5 நீதி பேராணைகளை வந்து என்ன பண்ணலாம், அவங்க உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் வெளியிடும் அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. இப்போ ஆட்கொணர்வு நீதி பேராணைன்னு என்னென்னா ஒரு சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படும் போது அதிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணை. இது நிறைய வந்து டிவி ஷோஸஸ் அப்புறம் வந்து மூவிஸ்லாம் வந்து இது வந்து யாருன்னா வந்து ஒரு நல்லவனை எங்கன்னா கடத்தி வச்சுருப்பாங்க தெரியாமல், அப்புறம் வந்து அவங்க சம்மந்தப்பட்ட ஆள்லாம் போயிட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுத்து அவங்கள கண்டுபிடிச்சி இட்டுட்டு வருவாங்க. ஓகேங்களா? அது எப்படின்னா இந்த ஆட்கொணர்வு நீதி பேராணையின் மூலயமா தான். அடுத்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றி கொள்ள முடியும். மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையில் நிறைவேற்றுறதுக்கு வந்து கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணைனா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படும் போது அதை வந்து தடையுறுத்தும் அதிகாரம் மேல் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து ஆவண கேட்பு நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் எதுனா அவங்களுக்கு ஆவணங்கள் தேவைப்படுதுன்னா அவங்க வந்து கீழ் நீதிமன்றத்துக்கு ஆணையிட்டு அதன் மூலயமா பெறலாம். ஓகேங்களா? அடுத்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இந்த நீதி பேராணை என்ன சொல்லுதுன்னா சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்து வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகம் கைப்பற்றப்படுவது தடை செய்வது தான் என்னது, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா? 5 நீதி பேராணைகள் தான், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. என்ன இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கோம், நீதி பேராணை ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்து உச்சநீதிமன்றத்திற்கு நீதி பேராணையை வெளியிடும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ரெண்டுத்துக்குமே வந்து நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரம் இருக்குது. உச்சநீதிமன்றத்தை அரசியலமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. சட்டப்பிரிவு 32 வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்கிறது.
B.R. அம்பேத்கர் அவர்கள். அந்த 5 நீதி பேராணைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட் பார்ப்போம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படை உரிமை. அது 12 35 வரை இருக்கிற அந்த சட்டப்பிரிவுகளில் தான் நம்ம வந்து அடுத்து பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் கண்டென்ட்டோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல், அந்த அரசு நெறிமுறை உறுத்தும் கோட்பாடுகள், அந்த 1.7 அந்த அடுத்த பேஜ் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிவு 14 என்ன சொல்லுது? ஓகேங்களா. இது அடிப்படை உரிமையில் வருது. அது ஃபஸ்ட்டு பாருங்கள், சமத்துவ உரிமை, அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, 2வது சுதந்திர உரிமை, 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 4வது சமய சார்பு உரிமை, 5வது கலாச்சார உரிமை, 6வது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைன்னு இருக்குது. ஓகேங்களா. மொத்தம் 6 உரிமைகள். ஃபஸ்ட்டு 7 இருந்திருக்கும், 1 இல்லை, அடுத்து 6 உரிமைகள் தான் இப்போ இருக்குது. ஓகேங்களா. பிரிவு 14 என்ன சொல்லுது? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இருக்க வேண்டியது இந்த ஆர்டிகல்ஸு, அட்டவணைகள், பாகம், பிரிவு இதெல்லாம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கும் வந்து ஃப்யூச்சரில் ஷார்ட்கட் வீடியோஸ் போட முடிஞ்சால் நான் போட்டுறேன். ஓகேங்களா. பிரிவு 15 என்ன சொல்லுது? மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். 15 பாகுபடுத்துவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். 17 தீண்டாமையை ஒழித்தல். இந்த பாக்ஸ் கண்டென்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் படித்தே ஆகணும். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 வந்து பார்த்திங்கன்னா இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல். ஓகேங்களா. இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்து இது வந்து சமத்துவ உரிமை. அடுத்து 2வது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர உரிமை. சுதந்திர உரிமை பாருங்கள். பிரிவு 19 என்ன சொல்லுது? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமைகள், சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமைலாம் வந்து பிரிவு 19 இருக்குது. பிரிவு 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. அடுத்து பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கான உரிமை. ஓகேங்களா. பிரிவு 19 22 வரைக்கும் சுதந்திர உரிமை. பிரிவு 14 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, பொறுத்துகளை வந்து சமத்துவ உரிமை எதுலேருந்து எது வரைக்கும், சுதந்திர உரிமை எதுலேருந்து எது வரைக்கும், அப்படி கூட கொஷின் கேட்பாங்க. 14 18னா சமத்துவ உரிமை, 19 22னா அது சுதந்திர உரிமை. அடுத்து 3வது பாருங்கள், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 23 24 2 மட்டும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் வந்து பிரிவு 23. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 24. கட்டாய வேலை, கொத்தடிமை பிரிவு 23. தொழிற்சாலைகள், ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் வந்தால் பிரிவு 24. கொத்தடிமை, கட்டாய வேலைன்னு வந்தால் பிரிவு 23. இது ரெண்டுமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை. அடுத்து 4வது பாருங்கள், சமய சார்பு உரிமை. பிரிவு 25 28 வரைக்கும் வந்துச்சுன்னா பொறுத்துகளை சமய சார்பு உரிமை. எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் உரிமை இருக்குன்னு சொல்கிறது பிரிவு 25. சமய விவகாரங்களை நிர்வகிப்பது பிரிவு 26. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. வரி செலுத்திற்கு எதிரான சுதந்திரம் கொடுப்பது பிரிவு 27. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. நமக்கு உரிமை இருக்கு, வேணும்னா கலந்துக்கலாம், இல்லைன்னா கலந்துக்க வேண்டாம் அப்படின்றது வந்து பிரிவு 28. இப்போ 4 உரிமைகள் பார்த்தாச்சு, இன்னும் 2 இருக்குது. ஓகேங்களா. 5வது பாருங்கள், கல்வி கலாச்சார உரிமை. கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. சிறுபான்மையரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு தருது. பிரிவு 30 சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை தருது. சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமையை தருது. ஓகேங்களா. அடுத்து 6வது பாருங்கள், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை தான் இப்போ 32வது உரிமை. நம்ம மேலே பார்த்தோம். தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள்
பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்துக்கு அணுகி அவங்க உரிமையை பெறலாம். இதில் அடுத்து பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். 1978 44 1976 ஆண்டு வந்துச்சுன்னா அது 42வது சட்ட திருத்தம். 1978ஆம் ஆண்டு வந்து அது 44வது சட்ட திருத்தம். இது என்ன பண்ணியிருக்குன்னா அடிப்படை உரிமையில் பட்டியலிருந்து சொத்துரிமை 31 நீக்கி சட்ட உரிமையை ஆக்கியிருக்கும். அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி சட்ட உரிமையை ஆக்கியிருக்கு. அந்த சட்ட பகுதி இப்போ எங்கே இருக்குன்னா பகுதி 12 307 வந்து வச்சுருக்காங்க. பகுதி 12 307 வந்து ஒரு சட்ட உரிமையாக சொத்துரிமை வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அவ்வளோதான் புரிஞ்சு. இந்த பாக்ஸ் கண்டென்ட் முக்கியங்க. சொத்துரிமையை நீக்கிய சட்ட திருத்தம், ஆண்டு, அதுக்கப்புறம் எந்த பகுதியில் இருக்குது, எதன் கீழே அந்த சொத்துரிமையை வச்சுருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 300A கீழே வச்சுருக்காங்க ஒரு சட்ட உரிமையாக. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் தரேன், டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் போயிட்டுருக்கு. டிஎன்பிசி குரூப் 4க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கேன். வேணுன்றவங்க அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.